ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி எது சம்மந்தமாக பதிவிருக்க போன்ற நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பொறியில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வேலை செய்கிற கொம்பனியில் வந்து சந்தோஷமாக வேலை செய்கிறீங்க இல்லை கஷ்டப்பட்டால் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார் வந்து அவர்கிட்ட கஷ்டத்தை வந்து நான் வீடியோஸில் அவர் ஒரு வீடியோஸ் அனுப்புகிறாராம் எனக்கு. அந்த வீடியோஸில் வந்து நான் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். மக்களுக்கும் நீங்கள் உங்களோட சேனலையும் போடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கலட்டும், நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு போல். அதனால் வந்து எனக்கு வீடியோஸ் அனுப்பியிருக்காரு. இப்போ இந்த வீடியோஸை இன்னும் நான் கதைக்கிறதுக்கு பக்கத்துலேயே நான் வீடியோஸ் போடணும் நண்பர்களே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். இலங்கை ஷாலினி வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி ஒரு யூடியூப் கேட்டிருந்தாங்க. வாழ்க்கை வந்து எப்படி கஷ்டப்பட்டதா, என்ன மாதிரி இல்லாட்டி சந்தோஷமானதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அவங்க எடுத்து தர சொன்னாங்க ஒரு வீடியோ ஒன்று, வெளிநாட்டு வாழ்க்கை எப்படின்றதை எடுத்து தர சொன்னாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்ளை பண்ணேன். வெளிநாடுன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு நரக வாழ்க்கை தான் எங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை. இதை விட நாங்கள் எங்கள்கிட்ட ஊரில் சந்தோஷமாக இருக்கலாம். விளங்கிட்டா? நாங்கள் இவ்வளோ காசை கொடுத்து கஷ்டப்படி இங்கே வர்றோம். இங்கே வந்தால் நாங்கள் இங்கே வந்து உழைக்கலாம், முன்னேறலாம்ன்றது தான் ஒரு நோக்கத்தில் இங்கே வாரது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து படுற கஷ்டம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா, ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்காது. இங்கே வந்து இப்படி 6 மணிக்கு நாங்கள் வேலைக்கு வந்தோம்னு சொன்னால் இரவு 10 மணி ஆகும். 10 மணிக்கு பிறகு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்க எங்களுக்கு இங்கே இந்த 1 மணி ஆகும். இந்த 1 மணிக்கு 5 மணிக்கு நாங்கள் போய் இந்த எழும்போணும். 5 மணிக்கு கிளம்பி இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. நான் வேலை செய்கிற கம்பெனி இப்படி தான் என்ன கொண்டு இப்படி தான் வந்து விட்டாங்க. பேசிக் சேலரி வந்து 1000 தான் சொன்னாங்க. எனக்கு சம்பளம் வந்து இங்கே காசுக்கு 1000 ரூபா. ஆனால் நாங்கள் 1000 ரூபா இங்கே வந்ததுக்கு என்ன கண்ணால் கூட நாங்கள் 1000 ரூபா சம்பளம் நாங்கள் வந்து பார்க்கல, வடிவாக முழுசாக பார்க்கல. சரியா? அப்படி தான் இங்கே கம்பெனிகளில் வந்து சிலர் ஏமாற்றுவாங்க, கொள்ளுவாங்க, எங்களை போட்டு இப்போ செய்வாங்க. சம்பளம் வெட்டுறாங்க, கண்டுவாடு சம்பளம் அப்படி நெருப்புத்தனமாக எல்லாம் வெட்டுவாங்க. என்ன செய்கிறது, வந்துட்டோம்ன்றதுக்காக பேசாமல் இருக்கோம். உறவுகளை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு இங்கே வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இதே வந்து நாங்கள் ஊரில் இருந்து சொன்னால் அம்மா அப்பாக்களோட சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படியும் இல்லை. நாங்கள் இங்கே வந்து அங்கே என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இங்கே இருந்து நாங்கள் விரையலாது, அங்கே போயிடாது. இவ்வளோ காசை கொடுத்து வரோம், இவ்வளோ காசை கொடுத்து வந்து நாங்கள் கடனை கூட காட்ட இல்லாமல் நினைக்கிறோம். சரியா? இதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாடுன்றது இதுதான் எங்களோட அத்திவாரம். இங்கே வந்து அடிமை வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்கிறோம். என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்து நாங்கள் அவங்க என்ன சொன்னாலும் பேசாமல் தான் இருக்கணும். வேறு எங்களுக்கு வருத்தம் துன்பம் போட்டு நாங்கள் லீவ் எடுக்கலாம். அப்படி நாங்கள் லீவ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் எங்களுக்கு 4 நாள் 5 நாள் சம்பளம் போட்டுவாங்க. அப்படி 7 7 நாங்கள் வந்து வேலை செய்யணும். இங்கே அப்படி நாங்கள் வேலை செய்கிறோன்னா வந்து கத்துவாங்க, ரூமில் வந்து பேசி கூப்பிடுவாங்க, ரூமுக்கு வேலைக்கு வா நிறுத்துலாம் போவாங்க எங்களையில். அப்படியெல்லாம் நாங்கள் கிடந்து இங்கே வேதனைப்பட்டுனாங்க. அப்படி ஒரு வேதனை இங்கே பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் என்ன எங்களோட உயிர் போகிற கட்டத்தில் கூட இந்த கம்பெனியில் எங்களோட உயிர் போகணும், அது மட்டும் நாங்கள் வேலை செய்யணும். ரெண்டாவது தானே அவங்க அந்த இதுக்காகவே செய்ய மாட்டாங்க. மெடிக்கல் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாங்கள்லாம் போய் மெடிக்கலுக்கு காசு கட்டி எல்லாத்தையும் எடுக்கணும் கண்டவாடு. அதுதான் பிரச்சனை. இந்த வெளிநாடுன்றது எல்லோரும் வீடியோ போடுறாங்க கொள்கிறாங்க. வெளிநாட்டில் நாங்கள் ஆசையாக தான் பழிக்கிட்டு வரோங்க. குடும்பம் நல்லா இருக்கணுன்றக்காக தான் பழிக்கிட்டு வரோது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது குடும்பத்தை விட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்றது இங்கே வந்து எங்களுக்கு தெரியுது. இதுக்கு நாங்கள் ஊர்லேயே இருந்து குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம ஊரில் உழைக்கலாம்ன்றது எங்களோட ஊரில் இருந்து நாங்கள் உழைக்கலாம், நிறைய உழைக்கக்கூடிய வசதி எங்களோட ஊர்லேயே இருக்குது. இங்கே வந்து சம்பளம் எடுத்து எங்களோட செலவெல்லாம் போய் நாங்கள் ஊருக்கு 35,000 40,000 தான் அனுப்புகிறோம். அந்த 45,000 நாங்கள் ஊர்லேருந்து உழைக்கலாம் தானே, ஏன் இங்கே வருவாங்க. அதால் தான் சொல்கிறோம் உறவுகளே, யாருமே வெளிநாடு வரணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் வெளிநாடுன்றது வராங்க. வீட்டில் அம்மா அப்பாக்களோட சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருங்க. அதைத்தான் என்னால் சொல்லலை. இங்கே 4 சுவத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கணும். சரியா? விடிஞ்சா வேலை, 2 ரூம், பார்க்கறது கொள்வது சாப்பிட்றது எல்லாமே. ஒரு ஞாயிறு மட்டும்தான் எங்களுக்கு லீவ் வரும். அந்த ஞாயிறு சில வேலை அவசரமாட்டா படுக்கக்கூட விட மாட்டாங்க, வந்து கூப்பிடுவாங்க வேலைக்கு வான்ட்டு இழுத்துக்கிட்டு போவாங்க. 12 மணி வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு தூங்கி அடுத்த நாள் போய் வேலை கிளம்புவோம். இன்றைக்கு சமைச்ச சாப்பாடு 2 நாள் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். புரிச்சில் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றது. இதுதான் எங்களோட வாழ்க்கை. வெளிநாடுன்றது சும்மா எல்லோரும் நினைக்கிறது வெளிநாடு தானே, பேர் மட்டும்தான் வெளிநாடு. ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுது வெளிநாட்டு வாழ்க்கை எப்படின்றது. நிறைய வேதனைக்கு மேலே அனுபவிச்சு நாங்கள். இங்கே வந்து காயம் பட்டால் கூட மறந்த காட்டி போட்டு வேலையை செய்ய என்னன்னு சொல்லுவாங்க. எங்களால் ஏலான்னு சொன்னால் கூட இல்லை வேலை செய்யணும் எங்களை போட்டு அப்படி எவ்வளோ கஷ்டப்படுத்தி எங்களை போட்டு சாவடிக்கிறாங்க. எங்களால் இயலாது அவ்வளோத்துக்கு என்ன செய்கிற வேலையில் அப்படியான வேலைகள் சரியான பாருங்கள்.
சரியா உறவுகளே இதெல்லாம் ஒரு கொம்பனி தான் எங்கள்ட கொம்பனி தான் இந்த கொம்பனி ஃபுல்லாகவே சரியான வேலை தான் இல்லை வந்து 6-7 வேலைடாக்கு சகல வேலையும் இங்கே தான் நடக்குது 5 கொம்பனி ஒரே லைனுக்கு இருக்குது அப்போ எங்களை இங்கே இன்றைக்கு விட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த பக்கம் விடுவாங்க அப்படி கஷ்டம் சரியான கஷ்டம் தூக்குறோன்னு வெயிட்டுன்னு ஒரு ஆள் 2 பேர் தூக்கிடாது 4-5 பேருக்கு போயிடும் அதையே தனியாளாக செய்ய சொல்லுவாங்க ஒரு ஆள் தூக்கலாம் தானே தூக்கு கொள்ளு அப்படி இப்படின்னுலாம் சொல்லுவாங்க உறவுகளே சரியா இது வந்து யாராச்சும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சரி உங்கள் சௌரங்கள் சரி ஃபாரின் அப்புறம் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ காட்டுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா அவங்களுக்கு சொல்லுங்கள் இதான் பிரச்சனை நீங்கள் வீட்டில் அந்த இங்கே கொடுத்து வர்ற காசுக்கு நீங்கள் ஊர்லேயே நல்லா உழைச்சி சந்தோஷமாக இருக்கலாம் சரியா உறவுகளே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை எனக்காக நான் இதை பதிவு செய்கிறேன் இங்கேருந்து நாங்கள் விரையில் ஆகாமல் நினைக்கிறோம் சரியா ஓகே இப்போ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் நண்பர்களே அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க பாருங்கள் நானும் கேட்டேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறாரு ஓகேவா நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து 1 மணிக்கு தான் தூங்குவேறாம் காலையில் விடிய 5 மணிக்கு ஒளிம்பி திரும்ப ஒர்க்கு போகணும் ஓகேவா சம்பள பிரச்சனைன்னு சொன்னாங்க ஆனால் சரியான வேலை கஷ்டம்னு சொன்னாங்க தான் வேலை செய்கிற இடத்துல வந்து ஃபோன் பேசிடலாம் ஓகேவா இப்போ எங்கே போனாலும் சில இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து அவசரமானாலும் ஃபோன் பேசலாம் அனுமதி கேட்டு பேசலாம் ஆனால் இவர் வேலை செய்கிற இடத்துல ஃபோன் பேசலாம் சம்பளத்தை வந்து கழிச்சிருவாங்களாம் ஃபோன் பேசினா சம்பளமெல்லாம் கழிச்சிருவாங்கன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாரு நீங்கள் நினைக்கிறீங்க நான் கூட நினைப்பேன் இங்கே இருக்கிறதுக்கு பொறியில் போனால் நல்லா உழைக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் வசதியாக இருக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரியும் இங்கே இருக்கும்போது தெரியாது அங்கே போய் பார்த்தா தெரியும் அதில் உள்ள கஷ்டம் வலி துன்பம் எல்லாம் தெரியும் நிறைய பொம்பளை பிள்ளை நிறைய ஆம்பளை பிள்ளைலாம் இங்கேருந்து போகும்போது நல்லா சந்தோஷமாக போவாங்க அங்கே போய் நல்லா வாழலாம்னு ஆனால் அங்கேருந்து வரும்போது கண்ணீர் கவலை துன்பத்தோடு தான் பெறுவாங்க இருக்கிற காசுலாம் செலவழிச்சு நிறைய பேர் சில பேர் வந்து நல்லா வசதியாக வாழ்கிறாங்க மக்கள் யாரும் குடும்ப சப்போர்ட்டு ஃபேமிலி சொந்தக்காரங்க சப்போர்ட்டில் வந்து சில பேர் நல்லா வாழ்றாங்க சில பேர் வந்து இருக்கிற காசெல்லாம் அங்கேயே செலவழிச்சு அழிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படியான எல்லாமே இருக்குது நண்பர்களே தயவுசெய்து யாராவது வெளிநாடு போகிற அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா யாராவது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரங்க சப்போர்ட் அப்படி இருந்தால் ஒரு நல்ல இடத்துல வேலை இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு பேசுவீங்க ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது சும்மா இல்லை கஷ்டம்தான் டாய்லெட் கழுவி கூட சில பேர் வந்து குடும்பத்தை பார்க்குறாங்க தெரியுமா அங்கேருந்து கொண்டு அப்படியெல்லாம் வேலை செஞ்சு இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு காசு அனுப்புகிறாங்க தெரியுமா ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்லலை ஒரு சிட்டி வயசில் தான் அதெல்லாம் வெளியே வர நண்பர்களே அதனால தான் இந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன் எனக்கு ஒரு வீடியோஸ் போடுங்க நாண்டு இந்த அண்ணா வந்து தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன் நண்பர்களே இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து எது சம்மந்தம் வீடியோஸ் போடலாமன்ட்டு வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் கேட்டு யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டாட்டா